பார்த்தீங்கன்னா பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அது முள்ளு இருக்கணும் பாருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூண்டிலேயே நம்மளால பெரிய மீனை பிடிச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டீயை குடிச்சிட்டு பழைய இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மீனை விட்டுட்டாங்க. இது இப்படி கட்டினா மீன் ரொம்ப நேரத்துக்கு உயிரோடு இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 5 கிலோ மீனை பிடிச்சாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா புது பயணம் சொல்லிட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுக்காண்டி தான் போய்க்கிருக்கோம். நாங்கள் 2 நாளாக ட்ரை பண்ணோம், ஆனால் மீனே கிடைக்கல பெரிய மீன். சரி இந்த டைமாவது ட்ரை பண்ணலாம், கிடச்சிச்சின்னா லக்கு தானே, தூக்கிடலாம் தட்டி. யாரோ வெட்டியிருக்காங்கயா, இதான் தூண்டி செய்கிறதுக்கு தான் வெட்டியிருக்காங்க. இவன் பார்த்த வேலை தான் அது வேறு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் போயிட்டு தூண்டியே போச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து மழை பெஞ்சனால அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிருக்கு. இதை தாண்டி தான் நம்மளே போகணும். கைஸ் அங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான். பெரிய மீன் பிடிக்கிற ஒரு வாரம் இருப்பா, வழி விடுங்க. வந்தவொடனே போட்டீங்களப்பா, வேலையில் சுறுசுறுன்னு இருக்கீங்கள, தூக்கு ஜோடியை ஸ்டார்டிங்.